ஹை ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் உள்ள பாப்புலர் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் 2024 படங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொடுத்த இன்டர்வியூஸ்ல அவங்களோட தியேட்டர்ஸ்ல டாப் 3 கலெக்ட் பண்ண படங்கள் எது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 7 பேருமே அவங்க தியேட்டர்ல நம்பர் 1 படமா சொன்னது கோட் தான். அதாவது இவங்க 7 தியேட்டர்ஸ்லயுமே கோட் படம் தான் அதிக டிக்கெட் சேல் ஆயிருக்கு. பட் இது ஆபியஸ் தான், ஏன்னா 2024 அதிகமா வசூல் செய்யப்பட்ட படம் கோட் தான். ஸோ அதனால எல்லா தியேட்டர்ஸ்லயுமே அது நம்பர் 1 இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. 7 பேர்ல ஒரு தியேட்டர் ஓனர் மட்டும் அமரனும் கோட்டும் கிட்டத்தட்ட க்ளோஸா இருக்கு. பட் கோட் தான் நம்பர் 1ல இருக்கு. ஸ்டில் அமரன் படம் ஓடிட்டு இருக்கிறதால எண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு அமரன் படம் தான் 2வது பிளேஸ்ல இருக்கு. அதுவும் பெருசா சர்ப்ரைஸ் இல்ல, ஏன்னா இந்த வருஷம் கோட்டுக்கு அப்புறம் அமரன் தான் 2வது இடம். அண்ட் பாக்ஸ் ஆபீஸ்ல 300 கோடிக்கு மேல வசூல் செய்யப்பட்ட படம். இதுல 2 தியேட்டர்ல 2வது இடத்துல கில்லி ரீ ரிலீஸ் இருக்கு. சோ இது பயங்கர ஆச்சரியம், ஏன்னா ஒரு 20 வருஷம் பழைய படம் இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அமரனை விட அதிகம்ன்றது ஆச்சரியமா இருக்கு. சோ பியூர் தளபதி டாமினேஷன். அண்ட் 3வது இடம் மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர் ஓனர்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ்னு சொல்றாங்க. 1-2 தியேட்டர் ஓனர்ஸ் நிறைய படம் இருக்கு 3வது இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கோட்டு, அமரன், கில்லி, மஞ்சுமல் பாய்ஸ் தான் இந்த வருஷம் டாப் 5 குள்ள சம்பவம் பண்ணிருக்கு. தளபதி உச்சத்தை உதறிட்டு அரசியலுக்கு வரேன்னு சொன்னதை சில பேர் கிண்டல் பண்ணாங்க. சோ இந்த லிஸ்ட் எடுத்தவங்க மூஞ்சிலேயே அடிக்கணும், ஏன்னா கோட் ப்ரொடியூசர் சொல்ற கலெக்ஷனை தான் நம்பலனா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோ ஜஸ்ட் வாய் வார்த்தையா மட்டும் இல்லாம நம்பர்ஸாவும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அடுத்த வருஷம் காம்படிஷன் ஹெவியா இருக்க போது. பட் மோஸ்ட்லி 2 படத்துக்கு தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு போட்டி இருக்கும். அதாவது ஒன்னு தளபதி 69 இருக்கும், இல்ல கூலியா இருக்கும். ஏன்னா லோகேஷ் அட்வான்டேஜ் மட்டும் இல்லாம ஜெயிலர் மாதிரியே பேன் இந்தியன் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க கூலியில. சோ அது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் தளபதி 69 ஹெச் வினோத் அவர்கள் தரமான இயக்குனரா இருந்தாலும் கரண்ட் ஃபார்ம் கொஞ்சம் சுமாரா இருக்கிறதால ஃபுல்லா தளபதி மைலேஜ்ல தான் டிரைவ் ஆகும். அண்ட் தளபதி 69 தளபதியோட கடைசி படம்ன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஏன்னா எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ கண்டென்ட் எது பயங்கரமா ஸ்பார்க் ஆகுதோ அந்த படம் தூக்கி அடிச்சிடும். சோ அது எதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.